வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 9ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 768ஆம் ஆண்டில் முதலாம் சார்லமேன் ஆகியோர் பிராங்குகளின் மன்னர்களாக முடிசூடினர். 1238ஆம் ஆண்டில் முதலாம் ஜேம்ஸ் வாலன்சியாவை கைப்பற்றி வாலன்சியா ராஜ்யத்தை உருவாக்கினார். 1594ஆம் ஆண்டில் தந்துரை போரில் போர்ச்சுகீசிய இராணுவம் கண்டி ராஜ்யத்தில் நடந்த போரில் முற்றாக அழிக்கப்பட்டது. அதனால் போர் முடிவுக்கு வந்தது. 1604ஆம் ஆண்டில் சூப்பர்னோவா 1604 பால் வெளியில் கண்டுபிடிக்கப்பட்டது. சாவகத்தீவில் 2 ஆண்டுகள் நீடித்த போரில் 10,000 பேர் வரை கொல்லப்பட்டனர். 1790ஆம் ஆண்டில் அல்ஜீரியாவை தாக்கிய நிலநடுக்கம் மற்றும் ஆழி பேரலையினால் 3000 பேர் வரை உயிரிழந்தனர். 1799ஆம் ஆண்டில் லூடின் என்ற கப்பல் நெதர்லாந்தில் 240 பேர் உடனும் $12 லட்சம் பெறுமதியான பொருட்களுடனும் மூழ்கிப் போனது. 1812ஆம் ஆண்டில் பிரித்தானிய அமெரிக்க போரில் ஈரி ஏரியில் இடம்பெற்ற கடற்சமரில் அமெரிக்க படையினர் 2 பிரித்தானிய கப்பல்களை கைப்பற்றினர். 1910ஆம் ஆண்டில் மாறு வேடத்தில் உலகப் பயணம் மேற்கொண்ட பின்னர் வாவேசு ஐயர் புதுச்சேரிக்கு திரும்பினார். 1963ஆம் ஆண்டில் வடகிழக்கு இத்தாலியில் இடம்பெற்ற நிலச்சரிவில் 2000 பேர் கொல்லப்பட்டனர். 1966ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் தென் வியட்நாமில் பின்தாய் நகரில் தென்கொரிய படைகள் நடத்திய தாக்குதலில் 168 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 1967ஆம் ஆண்டில் செகுவேரா பொலிவியாவில் கைது செய்யப்பட்ட அடுத்த நாள் புரட்சியை தூண்டினார் என்ற குற்றச்சாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1980ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் வாத்திகன் நகரில் தலாய் லாமாவை சந்தித்தார். 1981ஆம் ஆண்டில் பிரான்சில் மரண தண்டனை நிறுத்தப்பட்டது. 1987ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் நிதர்சனம் தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் முரசொலி நாளிதழ் கட்டிடங்களை இந்திய இராணுவத்தினர் தகர்த்தனர். 2001ஆம் ஆண்டில் இந்தியாவில் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. 2004ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் முதல் தடவையாக பொது தேர்தல் இடம்பெற்றது. 2006ஆம் ஆண்டில் வடகொரியா தனது முதலாவது அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. 2012ஆம் ஆண்டில் பாகிஸ்தானிய தாலிபான்கள் மலாலா யூசுப்பை படுகொலை செய்ய எடுத்த முயற்சி தோல்வியடைந்தது. மேலும் அக்டோபர் 9ஆம் நாளானது உகாண்டா, ஈக்வடார் நாடுகளில் விடுதலை தினமாகவும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தேசிய நானோ தொழில்நுட்ப நாளாகவும் உலக அஞ்சல் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.